24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. இது தொடர்பான பதிவுகள் www.nextsrilanka.lk என்ற இணையத்தினூடாக திறக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் இடம்பெற்ற விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. குறித்த விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனின் தந்தை மகனை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹம்மாந்தோட்டை பறவைகள் பூங்காவில் அதிரடி சோதனை. 21 சட்டவிரோத மோட்டார் சைக்கிள்கள், 4 கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக முகாமையாளர்கள் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வாறு கஞ்சா பயிரிடப்பட்டுள்ளமை தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் போக்குவரத்து போலீசார் துரத்தி சென்றமையால் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதனால் அப்பகுதியில் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் பதற்ற நிலை ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் 5 போலீசார் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 2 நாட்களுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை 4,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.